அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் 20,000 இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். கொண்ட துயர் களைவீர் என மலர்கள் மற்றும் நறுமண பொருட்களிடம் பரதன் வேண்டுதல். பாடல் எண் 1035. மனமாற எனையதனால் மன்னிப்பீர் மலர்கள், கனமான துயர்களை வீர் கந்த மிகு பொருட்கள், எனதான உயிருக்கும் இது துன்பம் தருமே, கனவு காணல் தவிர்ப்பீர் நற்கடமையே நம் பெருமை. இதுவே 1035வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காணும். மனமாற எனையதனால் மன்னிப்பீர் மலர்கள் என்ற முதல் வரிக்கான விளக்கம், பரதனுக்கு முடிசூட்டு விழா நடக்கும் என்று ஆவலோடு எதிர்பார்த்த வண்ணம் அந்த அரண்மனையின் அவையிலே வந்து குவிந்திருந்த நறுமணம் வீசும் மலர்கள் யாவும் அவை கொண்டிருந்த அந்த ஆவல் மிக்க எதிர்பார்ப்பு எதுவும் நிறைவேறவில்லை. ஏனென்றால் பரதனுடைய விருப்பமின்மை காரணமாக அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை என்பதால் தன்னை மன்னிக்குமாறு அந்த மலர்களிடம் அவன் மன்னிப்பை கேட்டுக்கொண்டான். கனமான துயர்களை வீர் கந்த மிகு பொருட்கள். மலர்களிடம் மன்னிப்பை கேட்டது போலவே பரதனுக்கு முடிசூட்டு விழா நடக்கும் என்று எதிர்பார்ப்போடு காத்திருந்த அந்த நறுமண பொருட்களிடமும் பரதன் மன்னிப்பை கேட்டுக்கொண்டான். அது மட்டுமன்றி அவற்றின் உள்ளத்திலே ஏற்பட்டிருந்த கனமான துன்பத்தையும் அந்த துன்ப பாரத்தையும் போக்குமாறு அவற்றிடம் அன்போடு கேட்டுக்கொண்டான். எனதான உயிருக்கும் இது துன்பம் தருமே, என்னுடைய உயிருக்கும் கூட ஆட்சி பொறுப்பை ஏற்பது என்பது பெரும் துன்பத்தை தரும். ஏனென்றால் இந்த ஆட்சி பொறுப்பு என்பது என்னுடைய அண்ணன் ராமனுக்கு உரிமை உள்ளது. அவ்வாறு அண்ணனுக்கு உரிமை உள்ள அந்த ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்வது என்பது என்னுடைய உயிருக்கும் கூட பெரும் துன்பத்தை ஏற்படுத்தும் என்பதால் அந்த ஆட்சி பொறுப்பை என்னால் ஏற்க முடியாது. எனவே கனவு காணல் தவிர்ப்பீர் நற்கடமையே நம் பெருமை. பரதனுக்கு முடிசூட்டு விழா நடக்கும் என்று எதிர்பார்த்த வண்ணம் அந்த எதிர்பார்ப்பு என்கிற கனவை கண்டுகொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய அந்த எண்ணத்தை, நீங்கள் காணக்கூடிய அந்த கனவை காண வேண்டாம், அதை தவிர்த்து விடுங்கள். ஏனென்றால் உங்களுடைய கனவு எந்த காலத்திலும் நிறைவேறாது. அது மட்டுமன்றி நான் முன்பே கூறியது போலவே என் அண்ணனுக்கு உரிமை உள்ள அந்த நாட்டை ஆளக்கூடிய பொறுப்பை நான் ஏற்கவே மாட்டேன் என்று கொண்டிருந்த அந்த கடமையை நிறைவேற்றுவதே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும் என்பதால் அதையே நான் செய்வேன், எக்காலத்திலும் ஆட்சி பொறுப்பை ஏற்க மாட்டேன் என்று பரதன் மலர்களிடமும் நறுமண பொருட்களிடமும் கூறினார். இதுவே 1035வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 1036வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.